ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அல்வா தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறோம், அதில் 1 ஸ்பூனு நெய் போட்டுக்கிறோம். நெய் போடுறோம். 10 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டையில் எடுத்து இதை நம்ம வச்சுக்கலாம். அதே பேனில் ராகி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவும் அதோட சேர்த்து நான் 1 கப்பாக போட்டுக்கிறேன். இதை பொன்னிறமாக நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதை நம்ம பொன்னிறமாக வறுக்கணும். 5-6 நிமிஷம் போல் வறுத்தா இது போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அது நல்லா கொதிக்கிட்டோம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பதம் இதெல்லாம் தேவையில்லை. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை நம்ம வடிகட்டிட்டா அடியில் தூசி மண்ணெலாம் இருந்தால் அடியில் தங்கிடும். நம்ம மாவு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. எல்லா தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே பேனில் கரைச்சி வச்ச மாவை ஊற்றுவோம். கைவிடாமல் கிளறுங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம இடையில நெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இதில் கொஞ்சோன்னு உப்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சுட்டுக்கொண்டு ஒரு சிட்டிகை தான் போட்டிருக்கேன். போட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வேக விடுவோம். கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். பேனில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் அப்படியே உருண்டு வரணும். இப்போ நம்ம நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மொத்தம் நான் 100 நெய் சேர்க்குறேன். இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இன்னும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா 2ஐயும் கிளறி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் நமக்கு பீஸ் போட கரெக்டாக இருக்கும். இப்படியே கூட வேண்டாலும் நம்ம பரிமாறிக்கலாம். நம்ம பீஸ் போடணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம நெய் ஒரு 100 கிராம் சேர்த்தா தான் அது சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த எண்ணத்தில் நம்ம கொட்டி பீஸ் போட போகிறோமோ அந்த எண்ணத்தில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொட்டிடுவோம். இப்படியே வேண்டாலும் பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம பீஸ் போட போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூனில் நெய் தடவி இப்படியே சமப்படுத்திக்கலாம். உடம்புக்கு சத்தான பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ராகி அல்வா ரெடி ஆயிடுச்சு. கேட்க கொடுக்கும் அளவுக்கு ராகி அல்வா சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.